மனிதர்கள் எவ்வளவு உயரத்துக்கு வந்தாங்கன்னாலும் கூட அவங்க கிட்ட தான் தான் எல்லாத்த விட பெரியவன் அப்படிங்கிற நினைப்பும் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினைப்பும் இருந்தாலே போதும் அவங்க கீழே இறங்கிறதுக்கு. ஆணவத்தை அழிக்கக்கூடிய தெய்வங்கள்ல அனுமனை சிறந்தவரா சொல்லலாம். ஏன்னா வில்வித்தையில தான் தான் பெரியவன் அப்படின்னு நினைச்சு வில்லாலேயே அர்ஜுனன் உருவாக்குன சரசேதுவை குதிச்சே உடைச்சு அவனுடைய ஆணவத்தை அழிச்சவர் அனுமன். தான் தான் பெரிய பலசாலி அப்படிங்கிற நினைப்போடு இருந்த பீமன் முன்னாடி ஒரு வயதான குரங்கா வந்து அவருடைய வாழை கூட நகர்த்து அவனால முடியல அப்படிங்கறத அவனுக்கு உணர்த்தி அவனோட ஆணவத்தையும் அழிச்சவர் அவர் தான். அதனால ஆணவம் அழியறதுக்கு அனுமனுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். வாங்க ஸ்லோகத்தை பார்க்கலாம். வேணும் பொருளை நீ தருவாய், வெகுவாய் மனிதர் அதை பெற்றால் தானும் அகந்தை கொண்டிடிலோ, தகர்ப்பாய் அதனை இது உண்மை, பேணும் காவல் இளங்கனியை பெருமை உடனே வென்றன நீ, ஆணவம் தன்னை அழித்து விடு அதற்பின் காக்க எங்களையே. ரொம்ப சுலபமான ஸ்லோகம் தான், தமிழ்ல சுலபமா உங்களுக்கு புரியும். வேணும் பொருளை நீ தருவாய். நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு சாமி கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை சாமி கொடுத்துருவாரு. ஆனா வெகுவாய் மனிதர் அதை பெற்றால் நமக்கு அது நிறைய கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், தானும் அகந்தை கொண்டிடிலோ, உடனே நமக்கு ஒரு அகங்காரம் வந்துடும், நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. தகர்ப்பாய் அதனை இது உண்மை, இதை எல்லாத்தையும் நீ தகர்த்து தருவ, பேணும் காவல் இளங்கனியை பெருமை உடனே வென்றன நீ, ஏகப்பட்ட காவல் நிறைந்த இலங்கை மாநகரையே நீ வெற்றி பெற்ற பெருமை உடையவன், ஆணவம் தன்னை அழித்து விடு அதன் பின் காக்க எங்களையே, ஆணவத்தை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களை காப்பாத்துப்பா அப்படின்னு கேட்கறதா இருக்கும் இந்த ஸ்லோகம். ஏன்னா ஆணவம் அழிஞ்சிருச்சு அப்படின்னாலே மன நிம்மதி தானா வந்துடும்.